ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ஃபன் சமையல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நான் சூப்பராக இருக்கேன். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். டுடே ரெசிபி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் சுக்கா டேஸ்ட்டில், அதே மாதிரி டேஸ்ட்டில் பர்கோலி சுக்கா. வாங்க டக்குன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லா பேரும் ட்ரை பண்ணி பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஈஸி ஃபன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். அல்டிமேட் டேஸ்ட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே மட்டன் சுக்கா சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. வாங்க என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: பர்கோலியை பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாயில்டு வாட்டரில் தேவையான அளவு உப்பு அண்ட் மஞ்சள் தூள். இப்போ பர்கோலியை ஆட் பண்ணுவோம். நம்ம கட் பண்ணி வச்சுக்க பர்கோலியை ஆட் பண்ணிட்டாச்சு. பர்கோலி ஆட் பண்ண பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் விட்டுருவோம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஒரு பிளேட்டில் இல்லாட்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர். மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்காண்டி பேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். மசாலாவுக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் சாட்டோ பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ண பிறகு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம சாட்டோ பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தனியா 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஷார்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகு, அதையும் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஒரு கை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எல்லாம் நல்லா ஆற விட்டாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்தாச்சு. நல்லா ட்ரை ஆக்கிட்டு 3 or 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் 1 நல்லா லைட் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம ஷார்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆனியன் நம்ம பர்கோலியமாக சாட்டா ஆயிடுச்சு. இப்போ பர்கோலி ஆட் பண்ணுவோம். நம்ம ஆயிலே நல்லா சாட்டா பண்ணி வேக வைக்க போகிறோம். பர்கோலி நம்ம ஆயிலே வேக வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படின்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஷார்ட்டாக பண்ண பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஷார்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் நம்ம ஷார்ட்டாக பண்ணி எடுத்தோன்னா பர்கோலி நல்லா வெந்துடும். தேவையான அளவு உப்பு ஆர் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஆனியனில் ஆட் பண்ணிக்கிங்க, ஆனால் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பர்கோலி வெந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணுவோம். அரைத்த வைத்த ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி வச்ச மசாலாவை ஃபஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் 1/2 டீ நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் 2 மினிட்ஸ் சாட்டப் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் 5 மினிட்ஸ்க்கு நல்லா நம்ம சாட்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழித்து ஒரு 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஷார்ட்டாக பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும். லைட்டாக தண்ணி தெளித்து, எதுக்காண்டினா தண்ணி தெளிக்கிறோன்னா உப்பும் காரம் மேட்ச் ஆகிறதுக்காண்டி லைட்டாக தண்ணி தெளித்து விட்ருவோம். நல்லா ஷார்ட்டாக பண்ணி எடுத்தோன்னா இப்போ ரெடியாகிடுச்சு பர்கோலி சுக்கா. ட்ரை பண்ணி பார்த்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சைடிஷ் ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, சாதம், லெமன் சாதம், ரசா சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்லேயும் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டேக் கேர், பாய், see you நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்டில் மீட் பண்ணுறேன்.